ஆராதனைக்குள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்காக வேத தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கு பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் முறைமைகளின் படியும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின் படியும் நீங்கள் சகல நாளும் கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். Praise the Lord. இன்னைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில தேவனை ஆராதிக்கிற முறைமை மாறினது. How the attitude changed from the Israelites. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எங்கே காணப்படாமல் போனார். இதுதான் வேதத்தினுடைய ரகசியமாய் நாம் பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. ஆவிக்குரிய பிரகாரம் நாம் பார்க்கிற அநேக காரியங்களில இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடைபெறுகிறது. அதைத்தான் இந்த நாளிலே நான் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். பல இடங்களிலே தேவனுடைய கிருபைகளை ஜனங்கள் இழந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது எந்த நிலையில் அவர்கள் அதை இழந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வது என்பது எத்தனை முக்கியம் என்பதை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு நேர்கோடிட்டு காண்பிக்கிறார். Praise the Lord. Hallelujah. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அறியாது இருக்கிறோம். ஆராதிக்கணும், ஆனா எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியல. பல பல சூழ்நிலைகளில நாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். Praise the Lord. இதுல சில காரியங்களை உங்களுக்கு 5 பிரகாரமாய், அதாவது 17ஆம் அதிகாரத்துல the 5 headlines follow குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். பக்கத்துல சேர் ஏதாவது காலியா இருந்துச்சுன்னா வர்றவங்களை பார்த்து, இல்ல நீங்க தள்ளி உட்கார்ந்தீங்கன்னா வர்றவங்க அப்படியே உட்காருவாங்க. நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், ஒரு சேர் காலி இருந்தா கூட ஒரு ஆத்மா கீழே இருந்தா you are the responsible for that. உட்கார பொழுது சேர் எங்க காலி இருக்கோ அந்த அதுல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா வர்றவங்க வந்து உட்கார்றது ஈஸியா இருக்கும். நான் பல முறை சொல்லிட்டேன், பசங்களும் நின்று அதை கெயின் பண்ணிட்டாங்க. you are not moving. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 5 வரை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். 7 முதல் 17 வரை பார்க்கிறோம். 8 முதல் 33 வரை பார்க்கிறோம். 34 முதல் 41 வரை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 17 2 Kings 17 1 to 5, 2 Kings 17 6 verses 6. மூன்றாவது 2 Kings 17 7 to 17, 7 முதல் 17. நான்காவது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18 முதல் 33 வரைக்கும், 18 to 33. and ஐந்தாவது 2 Kings 17 34 to 41. இது நீங்க இதை குறித்து வைத்துக் கொண்டால்தான் நீங்க வந்து வீட்டுல போய் வேதத்தை அதிகமாய் தியானிப்பதற்கு பிரயோஜனமாய் இருக்கும். நேற்று தினத்துல உபவாச கூட்டத்துல நேற்று சில காரியம் 3 காரியங்களை ரகசியமாய் சொல்லிக் கொடுத்தேன்.
ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி எதனால் கடினப்படுது அப்படி பார்க்கிறோம். ஹார்டனஸ் ஆஃப் ஹார்ட். இருதயம் எப்படி கடினமாகுது, எப்படி ஹார்டனஸ் வருது அப்படின்னா, ஒன்று வந்து தேவன் அதை அனுமதிக்கிறார், இன்னொன்று பிசாசு அனுமதிக்கிறார். ஒன் ஃப்ரம் த ஈவில், ஒன் ஃப்ரம் த காட். இப்போ தேவனாகிய கர்த்தரை குறித்து எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நான் பார்வோனை குறித்து சொன்னேன். தேவனாகிய கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் எவ்வளவாய் அவன் இருதயம் கடினப்பட்டு போனதோ அவ்வளவாய் தேவன் அவனை தண்டித்தார் என்று பார்க்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ், கிறிஸ்துவோடு சீசனாய் இருக்கிறவன், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியா அவன் இருதயத்தை பிசாசு கடினப்படுத்துகிறான். ரெண்டு காரியத்தை சொல்லி ஒரு 3 ரகசியங்களை சொல்லி கொடுத்தேன். ஆனா இன்றைக்கு பாருங்க, தேவனை ஆராதிப்பதுல என்ன நமக்கு ஒரு சோர்வு வரும், எப்படிப்பட்ட தடை வரும், எப்படிப்பட்ட காரியங்களா நடக்கும் என்று பார்க்கிற பொழுது இந்த 5 காரியங்களை நான் ஹெட்லைனா கொடுத்திருக்கேன். இதுக்குள்ளதான் ரகசியங்கள் இருக்கிறது. முதலாவது காரியத்தை நான் வேகமா சொல்லிடுறேன். அது பிறகு நேரம் நமக்கு எப்படி, how time permits, accordingly we will research and analyze that. முதலாவது, the Israels lost its leader. யாரை முதல்ல தொலைத்து விடுகிறார்கள், யாரை காணாம பண்ணிட்டாங்க? இஸ்ரேல் lost its leader. தலைவர்களை அவர்கள் மறந்தார்கள், தங்களை நடத்தி கொண்டு போகிறவர்களை மறந்தார்கள். முதல் காரணம். இரண்டாவது, இஸ்ரேல் lost its land. சொந்த பூமியை மறந்தார்கள். இஸ்ரேல் lost its land. மூன்றாவது காரியம், இஸ்ரேல் disobeyed its law. சட்டத்தை என்ன செஞ்சாங்க? இழந்து போனார்கள். நான்காவது காரியம், இஸ்ரேல் angered its Lord. தேவனாகிய கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். நாலாவது காரியம். ஐந்தாவது காரியம், இஸ்ரேல் did not learn the lesson. பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. தேவனாகிய கர்த்தர் கற்பித்ததை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இந்த 5 காரியங்களை இன்றைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு வந்து ஒரு சபை என்கிற பொழுது ஏதோ ஒரு சத்தியத்தை எடுத்து ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ 30 அரை மணி நேரமோ தியானிச்சுட்டு போயிருந்தனால உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. ஏன்னா நான் வந்து என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லுகிறேன், இது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெல்லிங் யூ. ஏன்னா வந்து ஆரம்ப நாட்கள்ல ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கும் பொழுது பெங்களூர்ல நான் கால் வைத்து பிரசங்கம் பண்ணாத சபைகளே கிடையாது. என்னைக்கு நம்ம பாஸ்டரா ஒரு சபை நம்ம ஸ்தாபிக்க ஆரம்பிச்சிட்டோம், அது பிறகு 10 பாஸ்டர் சொன்னா இவரை உள்ள கொண்டு வந்தோம்னா இவருடைய டாக்டர்னை கேட்டு எல்லா ஜனங்களும் இவர் பின்னால போயிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதை விட்டுட்டாங்க. நானும் எனக்கும் நேரம் இல்லை பாருங்க, போறதுக்கு நேரம் இல்லை. இதுதான் உண்மை. அப்போ இங்க நாம போய் ஒரு ரகசியத்தை, ஒரு சபையில தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், ஆராதனை என்றால் என்ன, ஒரு விசுவாசியுடைய பொறுப்பு என்ன, ஒரு ஊழியனுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ரகசியமாய் கற்றுக் கொடுக்கிற பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் கேட்கிற ஒரு கேள்வி, ஐயா நீங்க பிரசங்கிக்கிற மாதிரி எங்க பாஸ்டர் பிரசங்கிக்க மாட்டேங்கிறார், என்ன காரணம்? அப்படிங்கும்போது see we learn all the fivefold ministry from the day one we submit ourselves to God. தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்த நாள் தொடங்கி 5 ஊழியர்களை குறித்து அறிந்ததுனால எந்த இடத்துல எதை பிரசங்கிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறபடினால அந்தந்த ஆகாரத்தை அந்தந்த இடத்துல நாம் கொடுக்கிறபடினால ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தியான பிறகு நம்மை தேடுகிறார்கள். அப்பம் புசித்ததுனால நம்மை தேடி வருகிறார்கள், எல்லாமே வேறு அல்ல. இன்றைக்கு கூட சபையில நாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எதில விழுந்து போனார்கள், எதை அவர்கள் தொலைத்து போனார்கள் என்று நாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஏன்னா இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது 35 பார்க்கும் பொழுது, for the Lord had made covenant with descendant of Jacob and commanded them to not worship any other gods or bow before them and serve them and offer sacrifices to them. மற்ற தேவர்களை நீங்கள் வணங்க வேண்டும். 35 வாசித்து பாருங்க, நிதானமா நிறுத்தி நிதானமா வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம வந்து எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு.
இன்னைக்கு ஒரு தம்பி, வாலிப தம்பி, நல்லா ஒரு ஊழியம் செய்யற தம்பி எனக்கு போன் பண்ணி கேட்டாரு, ஐயா ஒரு வசனத்தை எங்கிருந்து வாசிக்கணும்? என்ன கேட்கிறாரு? வசனத்தை எங்கிருந்து வாசிக்கணும்? ரெண்டாவது கேட்கிறாரு, செய்தி எடுக்கணும்னா எந்த வசனத்தை எடுத்துட்டு போய் செய்தி கொடுக்கணும்? ஒரு வியாதிக்காக எப்படி ஜெபிக்கணும் யா அப்படின்னு கேட்கிறேன். நான் வந்து ஒரு விசுவாசியா தான் நான் கண்டேன், படப்படன்னு சொல்லியிருப்பேன். ஆனா they are not the believers, they are the pastors. அவங்க யார்? அவங்க ஊழியக்காரங்க. அவங்க கேட்கிற கேள்வி எனக்கு இருதயத்தில் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்ப கேட்டேன், கடந்த 3 ஆண்டுகளை தம்பி என்ன பண்ணிட்டு வந்தீங்க? சொன்னாரு, எதை சொன்னாலும் ஜனங்க கேட்டுட்டு போயிடுறாங்க ஐயா. அந்த நிர்விசாரத்துல 3 வருஷமா நடத்தினேன். ஆனா உங்களை சந்தித்த பிறகுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுடைய ஊழியர்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது, செய்தி மாறுது. சபையில ஒரு மாதிரி செய்தி கொடுக்குறீங்க, வெளியிடங்கள் ஒரு மாதிரி பேசுறீங்க. நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போ 3 வருஷமா இந்த ஆத்துமாக்கள் எதை உணவாய் உட்கொண்டு இருப்பாங்க? வேதனையான காரியம், சிந்திக்க வேண்டிய காரியம் இல்லையா? ரொம்ப இருந்ததுக்கு வேதனமா இருந்துச்சு. சொன்ன தம்பி, இது வந்து நான் கற்றுக் கொடுத்து நீங்க கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன தம்பி? நீங்க ஆவியானுடைய பாதத்துல விழுந்து கிடுங்க. ஆவியானவர் கற்றுக் கொடுப்படியா நீங்க அவர் சமூகத்துல காத்திருங்க, அவர் கொடுப்பாரு. நீங்க பல மணி நேரம் அவருடைய சமூகத்தில் ஒரு செய்திக்காக நீங்க காத்திருக்கணும். பிரசங்கம் எடுப்பது என்பது சொன்னால் வேதத்துல ஏதோ ஒரு பகுதி அல்ல. இது ஜனங்களுக்கு பிரயோஜனமா? இது ஜனங்களுக்கு இந்த காலகட்டத்துல இதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்க்கணும். அதுதான் முக்கியமான காரியம். வர்ற ஜனங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா என்ன கேட்கிறோம்? ஐயா உங்களுக்கு என்ன பிடிக்கும், நாங்க செஞ்சு வைக்கிறோம். We are inviting some guests to our house. We ask them what you like to have with us. எங்களோடு விட சேர்ந்து நீங்க சாப்பிடணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சமைச்சு வைக்கிற நீங்க சாப்பிடுங்க. அதே போல தேவனுடைய சமூகத்திற்கு வருகிற உங்ககிட்ட நான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கறதை விட உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரோ அதை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். Praise the Lord. Which he likes. உங்களை கொண்டு வந்துட்டு அவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. He never send you empty handed. உன்னை வெறுமையாய் அனுப்புவதற்காக உன்னை அழைத்து கொண்டு வரல. உன் மேல அவர் பாரம் உள்ளவராய் இருக்கிறார். உன் ஆத்மாவை குறித்து தாகம் உள்ளவராய் இருக்கிறார். உன்னை குறித்து ஆவியிலே கலங்கி கொண்டு இருக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்தவர். ஒவ்வொரு காலகட்டத்தில் இயேசுடைய ஊழியத்தை பார்க்கிற பொழுது ஜனங்கள் அவருக்கு பின்னே சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இது எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். நம்ம ஜனங்க பின்னால போறதை விட ஜனங்க நம்ம பின்னால வரணும். அப்ப இயேசு பின்னால ஜனங்க போனாங்கன்னா இயேசு கிட்ட என்ன இருந்துச்சுன்னா எல்லாமே இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். எதுவும் அவட்ட இல்லைங்கிறது எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஜனங்க கிட்ட போறோம். எதுக்காக ஜனங்க பின்னால போறோம்? ஊழியக்காரன் இல்லாத ஒண்ணு ஜனங்க கிட்ட இருக்கு. சொல்லுங்களேன், அந்த சிஸ்டத்தை நீங்க மாத்த போறோம். ஆமென் சொல்லுங்க. ஜனங்க உங்க பின்னால வரணும். எப்பவுமே சொல்றேன், ஒரு ஊழியம் என்று சொன்னால் நம்ம போய் ஜனங்களை தேடி போக கூடாது. உனக்கு இருக்கிற கிருபை, உனக்கு இருக்கிற அபிஷேகம், உனக்கு இருக்கிற வல்லமை, உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் வல்லமை இருந்துச்சுன்னா உன்னை தேடி ஜனங்க வருவாங்க. நீ ஜனங்களை தேடி போகாத. Praise the Lord. இதுதான் தேவன் உனக்கு கொடுக்கிறதான அழைப்பு, தேவன் உனக்கு கொடுக்கிறதான பலன், தேவன் உனக்கு காண்பிக்கிறதான கிருபை, தேவன் உனக்கு காண்பிக்கிற இரக்கம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜனங்களை உங்களை தேடி வர வைப்பார் கர்த்தர். நீங்க ஜனங்களை தேடி போக வேண்டாம். பல காலகட்டங்களில் ஆதியிலிருந்து நான் சொல்றேன், 1991 நான் ஊழியம் ஆரம்பித்த பொழுது இன்றைக்கு வரை நான் ஜனங்களை தேடி சுவிசேஷம் அறிவிக்கும்படியா போகல. கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார். அவனுக்கு ஏற்ற உணவை கொடுக்கிறோம். இந்த இடத்துல இதுதான் எங்கள் வீடு, இதுதான் எங்க குடும்பம்னு சொல்லி இங்கே கர்த்தர் அவளை உட்கார வைத்து போஷித்துக் கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் சீக்கிரம் பரம வீட்டுக்கு கொண்டு போவார். ஆமென். அப்ப இது என்ன காரணம்? முதலாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தலைவர்களை துளைத்து விட்டார்கள். இஸ்ரேல் lost its leaders. அப்ப ஏன் துளைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த எது தேவை என்று தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். Praise the Lord. 35 வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, இது சும்மா சொல்லல, இது வெறுமையா சொன்ன காரியம் இல்ல. கர்த்தர் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணி, நல்லா கவனிச்சீங்களா? தேவனுடைய வேலை என்ன தெரியுமா? ஏதோ நான் சொல்றேன், கேட்டா கேளு, விட்டா அப்படின்ட்டு போற தேவன் நம்ம தேவன் அல்ல. கற்பித்து, இல்லையா? என்ன சொல்றாங்க? For the Lord had made a covenant with descendants of Jacob and commanded them. கற்றுக் கொடுத்தவை. யோசிச்சு பாருங்க. இப்ப தேவனுடைய தேவனை தேடி நாம் வருகிற பொழுது தேவன் என்ன செய்யறார்? முதல்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
கற்றுக் கொடுக்கிறவர். இதுதான் இன்னைக்கு வந்து அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ள இருக்கிறவருக்கு ஒரு கான்ட்ரோவர்சி என்னன்னா, they never learn anything. He is ready to teach you, but we are not trying to learn something from God. அவர் வந்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் என்ன செய்றாரு? கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். முன்னால வந்தீங்கன்னா இடம் நிறைய இருக்கு. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். லேட்டா வந்து அப்படியே படியில உட்கார்ந்துட்டு எப்படி ஜனங்க வருவாங்க? இது ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய மனசு எப்படி இருக்கு? கற்றுக் கொடுக்கிறவர். முதல் பாயிண்ட் எழுதிங்க. He is my teacher, I am the learner. எழுதிக்கொள்ளுங்க. He is my teacher. இந்த ஆறாவதுல என்ன சொல்ல போறார் நமக்கு? He is my teacher. I want to learn something. I want to learn something from him. அவரிடத்தில் இருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் நான் பிரசங்கம் பண்ணுவதை நான் கேட்க விரும்புகிறேன், கேட்கிறேன். இன்னைக்கும் இப்ப நீங்க நேத்து கூட போன வாரத்துல யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த வாரம் தம்பி மணியை பிரசங்கத்துக்கு விட்டுலாம் அந்த மெசேஜுக்கு யோசிச்சிருந்தேன். நேத்து கொஞ்சம் பிஸியா, கொஞ்சம் மைண்ட்ல நிறைய வேலை இருந்துச்சு பாருங்க, யோசிச்சுட்டே இருந்தேன், மறந்துட்டேன். உண்மையா நான் என்ன போன் பண்ணி சொல்லிடுவேன், 2 நாளைக்கு முன்னாடியே போன் பண்ணி சொல்லிடுவேன், தம்பி நீங்க மெசேஜ் ரெடி ஆயிருங்கன்னு சொல்லிடுவேன். அவர் ரெடி பண்ணிடுவார். நான் 2-3 நாளா கொஞ்சம் பிஸியா இருந்தேன் பாருங்க, மைண்ட் கொஞ்சம் அப்படியே எங்கேஜா இருந்துச்சு. அதனால உண்மையா மறந்துட்டேன். பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு, மறந்துட்டேன். அப்புறம் சடனா சரி அடுத்த வாரம் தம்பி கொடுத்தேன், பிரசங்கத்தை கொடுத்தேன். எனக்கு வந்து நான் பிரசங்கிச்சுட்டேன், போதுமான வரைக்கும் பிரசங்கிச்சுட்டேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு வாஞ்சல் இருக்குமா, உட்கார்ந்து கேட்க விரும்புகிறேன், அப்படின்னா கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு கிட்ட யாராவது வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க பிரதர், நான் சொல்லுவேன் ஸ்டில் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் காட். ஸ்டில் ஐ எம் லேர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகுறேன், நாளைக்கு சாகுறேன்னு வச்சுங்க, இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யணும்? அவர் பாதத்துல கற்றுக்கொண்டே இருக்கும். கற்றது கையளவு, உள்ளது கடல் அளவு, உலக அளவு. Praise the Lord. We have to learn more. அதான் பாருங்க, சீஷர்களை இயேசு நடத்துகிற பொழுது கற்றுக்கொள். How to pray, how to drive out the evil spirits, how to have a conversation with the people in the world. உலகத்துக்கு ஜனங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் என்று சொல்லி சீஷர்களுக்கு பகுதி பகுதியாய் சொல்லி கொடுக்கிறார். ஆனா சீஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இயேசு இருக்கிற வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா இயேசு மரித்த பிறகுதான் நம்ம ஊழியத்துல ஒரு மாற்றம் வந்து வருகிறது. நான் இந்த வேத புத்தகத்துல படிக்கிறேன். அவர் சொல்றார், எத்தனை காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஒரு முறை சீஷர்களும் இயேசுவும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பக்கம் படகுல போறாங்க பாருங்க, இயேசுவும் கூட இருக்கிறார். அவருக்கு இயேசாமி பாத்தீங்கன்னா ஒரு சராசரி மனுஷனை போல இல்லை, ஒரு பெரிய திட்டத்தை வந்து கூர்மையா, அதாவது நீ பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து மாத்திரம் எடுத்து படிச்சீங்கன்னா he is focused on every individuals. அதாவது ஒரு கண்கள் வந்து திறந்திருக்குமே அல்லாம அவருடைய சிந்தனைகள் பூரா அடுத்து என்ன செய்யணுங்கிற பெரிய திட்டத்தை தனக்குள்ளே போட்டுக்கிட்டே கடந்து போவார். அதான் நீங்க பாத்தீங்கன்னா வேறு வழியாய் போக வேண்டிய கட்டாயம் அவசியம் இருந்தும் சமாரியா வழியா வராது. எதுக்குன்னா அந்த ஒரு பெண்ணை சந்திக்கும்படியா திட்டம் வச்சுட்டார். இந்த ஒரு பெண்ணை பார்த்து நம்ம பேசுகிற பொழுது அந்த பெண்ணு ஊருக்குள்ள போய் ஒரு கிராமத்தையே கொண்டு வர போகிறாருங்கிற எண்ணம் இயேசுவுக்குள் இருந்தனால தான் he transformed himself and changed the direction where he want to go. Purposefully he changed his direction towards Samaria, the lady. Praise the Lord. விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய கோல் அண்ட் எய்ம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு ஃபோக்கஸ் ஆன் the salvation about the people. ஒரு செய்தி கொடுக்கறேன்னா not the people appreciate. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு பிரசங்கம் ஆன பிறகு ஜனங்கிட்ட போய் பிரசங்கம் எப்படி இருந்துச்சு இல்ல, any mistakes, unacceptable things are there in the message, unwanted things I pronounce in midst of the church. I want to correct myself, to learn something. ஜனங்களை காயப்படுத்துற மாதிரி இருந்துச்சா, ஜனங்களை பிரயோஜனமா இருந்துச்சா, கற்றுக்கொள்ளும்படி இருந்துச்சா, செய்தி எப்படி இருந்துச்சு? அப்ப நான் வந்து அப்படி கேட்கவே மாட்டேன். ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்தீங்க, தட் இஸ் வெரி வண்டர்ஃபுல். அது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தூணும் ஆதாரமா இருந்துச்சு. உடனே அதை அட்லைன் பண்ணிக்கணும். இப்படிப்பட்ட வசனம் தான் இந்த காலத்துல வாலிப பிள்ளைகள், ஜனங்க, பெரியவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதை கற்றுக்கொள்வேன்.
Even today alone, ஒரு சின்ன பையன் வந்து சொன்னா கூட I'll change myself because I don't know how he teaches. ஆவியானவர் எப்படி நம்ம கற்றுக் கொடுப்பார் தெரியாது, யாரை கொண்டு கற்றுக் கொடுப்பார் தெரியாது. பல நேரங்களில் நம்ம அவருக்கு கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம தேவனுக்குள்ள வல்லமையா இருக்கிறோம். பிகாஸ் நம்ம தலைவர்களை தொலைத்து விடக்கூடாது. என்னுடைய லீடர் வந்து ஹோலி ஸ்பிரிட். நான் அவரை தொலைத்து விட விரும்புறதே இல்லை. ஐ வாண்ட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். எனக்குன்னு செய்தி எடுப்பதற்கு எனக்கு வந்து ஒரு நேரத்தை அவர் ஒதுக்கி கொடுப்பார். உணர்த்தினார்னா எவ்வளவு சோர்வா இருந்தாலும் சரி, எவ்வளவு அசதியா இருந்தாலும் சரி, ஆவியானவர் ஒரு சைன் அப்படி கொடுத்தோன்னு உட்கார்ந்துருவேன். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. நேற்று நான் செய்தி எடுக்கும் போது உட்கார்ந்த போது மணி 12 மணி உட்கார்ந்து செய்தி எடுக்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த வசனத்தை, ஆராதனை குறித்து நீ ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இவங்க எப்படி ஆராதிக்கணும் நானும் கற்றுக் கொடுக்கிறேன். யார் சொல்றா? ஆவியானவர் சொல்றார், நான் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன், நீ போய் நின்னுக்கோ, இது எல்லாம் நான் எங்களோட பேசுறேன். இது வந்து ஒரு வார்த்தையா அல்ல, உடன்படிக்கையாய் ஏற்படுத்த போறேன். இதுக்கு பிறகு வாழ்க்கையில பாருங்க, தேவனை ஆராதிக்க தொடங்கின பிறகு வாழ்க்கையில பிரச்சனைகள் வருமா, போராட்டம் வருமா? திடீர்னு ஆவியானவர் சொன்னாரு, நீ வந்து உபவாச கூட்டங்களை நீ 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற, ஜனங்க 1 மணிக்கு வராங்க, இது சரியில்லை தம்பி. இப்படியே போச்சுன்னா 2 மணிக்கு வந்துட்டு 2:30 மணிக்கு மெசேஜ் கேட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த சிஸ்டத்தை நீ மாத்தணும்னு சொல்லி 10 மணிக்கு ஆரம்பினார். நான் சொன்னேன், 11 மணிக்கு ஆரம்பிக்கும் போதே 4 பேர் இருக்குங்களான். அப்ப சொன்னாரு, நீ ஜனங்களுக்கு தான் பிரசங்கியா இருக்கியா, எனக்கு இல்லையான்னு கேட்டேன். யாரு? ஆவியானவர் கேட்கிறாரு, ஓ ஜனங்களுக்கு பிரசங்கியா நீ? அப்ப சரி விட்டு, நான் கை விட்டுறேன். ஐயோ வேண்டாண்டவரேன்னு சொல்லி 10 மணிக்கு வந்து முழங்கால் படி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே இன்னைக்கு ஒரு சாட்சி, பாஸ்டர் மணியோடைய சாட்சிகள் அநேகர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த 10 மணி பிரேயர்ல முடித்த உடனே ஒரு அற்புதம் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். நேரம் வரும்போது சொல்றேன், இந்த 10:30 பிரேயர்ல தேவன் அவ்வளவு, அப்ப அவர் காண்பிக்கிற வழி எப்படி நான் முழங்கால் படிக்கணும் எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ போய் 10 மணிக்கு முழங்கால் படி போடணும். அப்ப 22 வருஷமா நான் செஞ்சது, ஆரம்பத்துல 10 மணிக்கு உபவாச கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்னைக்கு இருந்த ரிசல்ட் இன்னைக்கு இல்லையா ஆண்டவரேன்னு அது சொல்றாரு, திரும்பி அதை ஆரம்பி 10 மணிக்கு. யார் வராங்களோ யார் வரலையோ மைக் எடுத்துட்டு முழங்கால் படி போடு. அவங்களுக்கு அப்பவே ஜெபம் பண்ணி அப்பவே அவங்க விண்ணப்பங்களை கொடுக்க சொல்லு, அது அப்பவே சுட்டறி கிரிகளை பார்க்கலாம். முதல் வாரம் விட்டுருங்க, 2வது வாரம் விட்டுருங்க, 3வது வாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்க 20-25 மேல வந்துட்டாங்க. கரெக்டா 11:15 முடிச்ச ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு 11:30 ஃபாஸ்டிங் டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய மாற்றங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு அவர் நம்ம கற்றுக் கொடுக்கும் போது அவரை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் கீழ்ப்படுகிற பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. சரி, இப்ப எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்த போற பார்க்கலாமா? 35 திருப்பி கொடுங்க. 17:35 ஒருவர் வாசிங்க. இப்ப என்ன பண்ணுங்க, கர்த்தர் நம்மோட சொல்லுங்க, கர்த்தர் இந்த சபையோட என்று சொல்லுங்க, கர்த்தர் இந்த சபையோட உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆமென். அவர் ஏற்படுத்திட்டார், மனுஷன் இல்ல. இப்ப அது என்ன உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு அதை பார்ப்போமா? நமக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் இனிமேல் அந்நிய தேவர்களுக்கு பயப்பட வேண்டாம். முதல் காரியம், praise the Lord. We never fear of other gods. Amen. ஏன்னா அவர் கிரியை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் எதிர்த்து நிக்கிறது யாரா இருந்தாலும் சரி அவர் பண்ணிட்டார். Praise the Lord சொல்லுங்களே. அப்ப என்ன சொல்றாரு? நீ don't have fear on other gods. மற்ற தேவர்களை குறித்து நீ பயப்படாதிருப்பாயாக. ஆமென். அடுத்தது 2வது காரியம், அவர்களை பணிந்து கொள்ளாமலும் வணங்காமலும் அவர்களுக்கு பலி செலுத்தாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொள்வாயாக. அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும்
முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் எல்லா நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருங்கள். Praise the Lord. Hallelujah. அப்ப இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். நீங்க பயப்பட வேண்டாம், அதற்கு பலி செலுத்த வேண்டாம், அதை பணிந்து கொள்ள வேண்டாம். எதுவானாலும் சரி கர்த்தரை ஆராதிப்பதில் நீங்க கவனமா இருக்கணும். Praise the Lord. நீ ஒரு மனுஷன் நம்மளை பயப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து நடுங்க கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னால சில சம்பவங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில ஒரு பெரிய பொறிச்சலையை உண்டு பண்ணி அதை வணங்கணும், இல்லைன்னா நெருப்புல போற்றுவோங்கிற சட்டம் வந்த பொழுது கூட இவர்கள் அதற்கு பயப்படாமலும் அதை பணிந்து கொள்ளாமலும் அதற்கு பலி செலுத்தாமலும் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்று சொன்னாங்களே, அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு தயவை தேவன் இன்றைக்கு நமக்கு சுற்றி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இங்க இது சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், according to Israel's covenant with the Lord, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு திருப்பிக் கொள்ளுங்க. எக்ஸோடஸ் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எக்ஸோடஸ் 25. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து உன்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இதுதான் தேவனாகிய கர்த்தர் சொல்றார் பாருங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னா உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. Deuteronomy chapter 6 verses 4 to 15 இருக்கு. நீங்க just 4 மட்டும் எடுத்து பாருங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய கர்த்தராகிய தேவனே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதாவது இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலிருந்து அவைகளை பிள்ளைகளுக்கு நீ போதிக்கிறவராய் இருக்க வேண்டும். Praise the Lord. நம்ம பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும் பாருங்க. பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள், நீங்க விசேஷமா நீங்க வாலிப பிள்ளைகள் பாத்தீங்கன்னா உலகத்தோடு இணைந்து இருக்கிறாங்க. ஒரு காலேஜுக்கு போறாங்க, மற்ற பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம பிள்ளை என்ன செய்வாங்க, இதுல நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா போனா கூட அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைகளை பரிகாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ் கோடை பார்த்துட்டு என்ன மாடர்ன் வேர்ல்டுல இப்படி வந்துகிட்டு இருக்கு, மாடர்ன் வேர்ல்டுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை பரிகாசம் பண்ணுவாங்க. இந்த நம்ம பிள்ளை என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளுக்கு பயந்துட்டு வீட்டில் நான் காலேஜுக்கு போக மாட்டேன், எல்லாரும் ரேக் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க, they condemning me சொல்லி இவங்க பெற்றோர்கிட்ட அழுகிற பொழுது உடனே பெற்றோர்கள் வைராக்கியமா சரி வாமா கூட்டிட்டு போய் உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்குதோ, பேரண்ட்ஸ் பிடிக்காது, அவங்க இந்த பிள்ளைகள்லாம் எதை போட்டா கேள்வி பண்ண மாட்டாங்களோ அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம பிள்ளைங்க இதை போட்டுட்டு தெருவில் போகும், சரியா, கண்டதும் திரும்பி பார்க்கும். இதுவரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது நம்ம வாழ்க்கையில. அப்ப ஸ்டார்ட் ஆகுது. எங்க ஸ்டார்ட் ஆகுது, எப்ப ஸ்டார்ட் ஆகுது, நீ உனக்காக வாழ்ந்தத காலம், உன் பெற்றோருக்கு பயந்து வாழ்ந்த காலம், எல்லாருக்கும் மேல தேவனுக்கு பயந்த காலம் எல்லாம் மாறி போயிட்டு மனுஷனுக்கு பயந்த பாருங்க. ஐயோ இவங்க பரிகாசம் பண்ணுவாங்க, அவங்க பரிகாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது உலகத்தால நீ கரைப்பட்டு போகிறபடினால உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை இழந்து போவாய். ட்ரெஸ் கோட் first of all God should accept. Second, your parents should be responsible to God and the society. God should accept. God should accept. நீ யோசிச்சு பாருங்க,
நம்ம எதனால தேவனை மகிமைப்படுத்துகிறோம்னா சும்மா ஆராதிக்கிற மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. பெண்கள் குறிப்பா முக்காடு எதுக்கு போடுறது? முக்காடு எதுக்கு போடுறோம்? அது சபைக்கு வரும்போது தேவனை கனப்படுத்துகிறோம். சபையில தேவனை முக்காடு போட்டு தேவனை கனப்படுத்துறோம், மனுஷனை இல்ல. அது எதுக்காகனா others should not see you. You cannot attractive others. மற்றவர்கள் உன் நிமித்தமாய் தேவனை விட்டு விடக்கூடாதுன்னு தான் முக்காடு போடுறோம். முக்காடு வந்து தேவனை மகிமைப்படுத்துவது. நான் ஏற்கனவே ஒரு வேத பாடத்துல சொன்னேன், ஏன் சபையிலே ஜனங்க முக்காடு போட்டாங்கன்னு சொன்னா இல்லையா உங்களுக்கு? அந்த நாட்கள்ல ஏன் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க? முக்காடு போடணும், இல்லைன்னா தலை சிரைக்கப்பட வேண்டும். ஏன் சொன்னாங்க? முக்காடு மட்டும் இல்ல, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும்? அவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். கல்யாணத்துக்கும் அதே ட்ரெஸ் போட்டு போறோம், சாவுக்கும் அதே ட்ரெஸ் போட்டுட்டு போறோம், காலேஜுக்கும் அதே ட்ரெஸ் போட்டுட்டு போறோம், சபைக்கும் அதே ட்ரெஸ் போட்டுட்டு வரோம். யாரை மகிமைப்படுத்த? தேவனை மகிமைப்படுத்த. அதான் சொல்ல, முழு இருதயத்தோடு முழு ஆத்தும். பாஸ்ட் மணி அவர் சொன்னாங்க, அந்த சபையில அழகான ஒருத்தர் இருக்கிறார், அருமையான ஒருத்தர் இருக்கிறார், இனிமையான ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னு சொன்னா இயேசு. இயேசுன்னு சும்மா சொல்லாதீங்க, என்னுடைய மனவாளன். ஒரு அதாவது ஒரு பாஸ்டர் சொன்னார், வேடிக்கை சொன்னார், வார வாரம் சபைக்கு நம்ம வரும்போது பரிசுத்த அலங்காரத்தோடும் ஒரு ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் ஒரு நடுக்கத்தோடு ஏன் வர தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் வந்து அந்த பாஸ்டருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாரு. நான் பொண்ணு பார்க்க போனேன், என் மனைவி வந்து நடுங்கிட்டு காஃபி கொடுக்கும்போது கையெல்லாம் நடுங்குச்சு பாஸ்டர். இப்ப ஒன்று டம்முன்னு வைக்கிறா, அது அந்த காலம் இது இந்த காலம். ஆனா பொண்ணு பார்க்க வந்த போது என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்றேன். பேர் என்னன்னா சத்தமே வரலையா வாயில. அவங்க அம்மா சொன்னாங்களாம், அவங்க அப்பா சொன்னாங்களாம், ஆனா இது வாயில இருந்து மாப்பிள்ளை கிட்ட பேர் சொல்றதுக்கு வெக்கமா. எப்போ மாப்பிள்ளை வந்து பார்க்க வரப்போது. அப்போ அவர் சொல்றாரு, அன்னைக்கு இருந்த நடுக்கம் இனி ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குள்ள இருக்கணுமா? ஏன்னா ஆவியானவர் மணவாளனுக்காக மணவாட்டிய சபையில தான் தேர்வு செய்யறார். நீ நினைக்கிற மாதிரி அங்க சுத்தம் போது இல்ல. இவள் என்னுடைய மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி என்று அவர் டிசைட் பண்ணுகிற இடம் எதுவா? சபை. நீ எப்படி நம்ம செய்வோம்? இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகும்போது 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம்னா 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவாங்க. சபைனா சபை தானே, ஒரு உபவாச கூட்டம் தானே, ஒரு ஒரு கேர்லெஸ்ஸா ஏதாவது ஒன்று சுத்திக்கிட்டு மணவாளனை ரிஜெக்ட் பண்ணாருன்னா கதை என்னன்னு நமக்கு தெரியாது. சண்டே ஆறதுல யார் வரா நம்மளை பாக்குறதுக்கு? மணவாளன் மணவாட்டியை காணும்படியா ஆவியானவரை சபைக்கு அனுப்புகிறார்னா எப்படி வரணும்? வேண்டாங்க, உங்க பொண்ணை மாப்பிள்ளை இந்த சபையில வந்து ஞாயிற்றுக்கிழமை சபை முடிஞ்சா உங்களை பாக்குறேன்னு சொன்னா மாப்பிள்ளை எப்படி வருவாரு? பொண்ணு எப்படி வருவாரு? சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? எப்படி வருவாங்க? ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய சபையில வச்சு உங்க பொண்ணை நான் ஞாயிற்றுக்கிழமை பாக்குறேன் போது, தம்மா அது வேண்டாம், இதை கட்டு, இதுதான் உங்க மூச்சுக்கு நல்லா இருக்கும், இன்னொரு ரவுண்டு புடவை இழுத்து கட்டு, பவுடர் ஆப்பு, இந்த நகையை போடு, அதை போடு, இதை போடு, இது நெக்லஸை போடு, கம்மலை போடு, இதை போடு, அதை போடு, எல்லாம் போட்டு என்ன செய்யணும்? மாப்பிள்ளை பார்த்தோன்னே மயங்கி விழுந்துடும். அந்த மாதிரி வரணும் சபைக்கு. சரிதானே? ஒருத்தன் மனைவியை திருமணமான உடனே 4வது நாள் டைவர்ஸ் பண்ணிட்டான். அவன் ஜட்ஜி கேட்கிறாரு, ஏப்பா 4 நாளே உனக்கு பிடிக்கல? நாங்க மூஞ்சியை பார்த்தேன், போட்டிருந்ததை தான் பார்த்தேன். அப்புறம் கல்யாணம் ஆகி எல்லாம் முடிஞ்சு வந்து என்னம்மா இது எவ்வளவு கிராமம் அது எவ்வளவு கிராமம்னா, நீங்க சும்மா இருங்க, எல்லாமே ஆர்டிபிஷியல், உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக நான் போட்டிருந்தேன். அவன் சொன்னா அட்ராக்ட் பண்றது ஆர்டிபிஷியல்னா அட்ராக்டே ஆயிருக்க மாட்டேன். சில நேரத்தில் ஒரிஜினலை விட டூப்ளிகேட் நல்லா ஷைனிங் இருக்கும். ஏமாந்துட்டேன். தட்டிட்ட சொன்னா, these people cheated me wearing all artificial ornaments. போட்டு ஏமாத்திட்டாங்க ஐயா, நான் ஏமாந்துட்டேன். ஜட்ஜி பார்த்தார், ஐயோ கொடுத்துட்டாரு. ஏமா நம்ம யோசிச்சுக்கலாமேம்மா, என்ன பண்றது? எங்க அம்மா சொன்னாங்க இதை பார்த்தா மாப்பிள்ளை மயங்குவான்னு. ஆனா அவர் சொல்றாரு, மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு, மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு,
மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்பேடு. அல்லேலூயா. அடுத்தது தெரியுமா, உன் வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்க வரல, இங்க அவர் எப்படி வீடு வச்சுக்கிறாரா? ஒரு தல வீதினா அவருடைய வீடு முழுவதும் நம்ம போகிற இந்த மணவாட்டியாகி நாம் மணவாளன் வீட்டுக்கு போற பாருங்க, எல்லாமே தரையெல்லாம் பொண்ணுமயமா இருக்கு. அதாவது பற்பலங்கள் எல்லாமே அப்படியே பல 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 வைரம் வைடூரியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்குமா. அப்ப உன்னை பார்த்து உன்னுடைய இருதயத்துல தோன்றுகிற பரிசுத்தமான உள்ளான அலங்காரத்தை பார்த்து மயங்குவாரா, இல்ல நீ போட்டுக்கிற கம்மலுக்கும் நெக்லஸ்க்கும் பயப்படுவாரா? சொல்லுங்களேன். ஏன்னா அவர்கிட்ட குமிஞ்சு கிடக்கு, குப்பை மாதிரி கிடக்குது பாருங்க. ஒரு சாலமோன் வைக்க இடம் இல்லாம அங்கங்க போட்டு வச்சிருந்தான். சாலமோன் அனுப்பினவரே நம்ம மணவாளனா எப்படி இருப்பாரு, அவர் என்னென்ன வச்சிருப்பாரு? அவரு he never attracted by anything outward appearance but inner appearance. உள்ளான மனுஷன் சொல்றாரு. அதாவது வேதத்துல சொல்லுது, மயிரை பின்னுதல், நகை, இவைகளெல்லாம் உங்களுக்கு அலங்காரமா இருக்க வேண்டாங்கிறாரு. உள்ளான அலங்கரிப்பு, புறமான அலங்கரிப்பு அல்ல. உள்ளான அலங்கரிப்புங்கும் போது யோசிப்பார், கொஞ்சம் யோசிக்கணும். உள்ள எப்படிங்க நம்மளை அலங்கரிக்கிறது? how to decorate ourselves the inner man. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லுகிற காரியம். அப்ப முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னிடத்துல அன்பு கூறுகிற உன்னை அவர் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா நீ நம்மளை கற்றுக் கொடுக்கிற நல்ல தலைவர்களை நாம் இழந்து விடுகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. யாராவது நமக்கு ஒரு கவுன்சில் பண்ணா நினைச்சிடும், அடுத்த அவன்கிட்ட பேச மாட்டோம். இவன் ஆவுன்னா புத்தி சொல்ல ஆரம்பிச்சான். அந்த வந்தமா, ரெண்டு வசனத்தை பேசணுமா, ரெண்டு பாட்டை பாடணுமா, ரெண்டு கதையை சொன்னாங்களா, அப்படியே போயிடணும் சந்தோஷமா. இவன் அட்வைஸ் எல்லாம் பண்ற நிறையா. நீ வாலிப பசங்க சொல்ற காரியம். ஆனா மணவாளன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நாம் மறந்து விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன சொல்றாரு பாருங்க. Israel was to worship only the Lord. He alone could provide true redemption and rescue them from all. Redemption and rescue from all. இது இவர்தான் உங்களை விடுவிக்க முடியும். எல்லாவற்றிலும் உங்களை காப்பாற்ற அவர் ஒருவர் தான் முடியும். Praise the Lord. அது என்னவா இருந்தாலும் சரி, இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். Rescue, rescue என்ன? உங்களை காப்பாற்ற போகிறார் இந்த ஆராதனையில. ஏன்னா நமக்கு யார் தலைவன்? அவர்தான். He is my leader. I don't want to lose him. அவரை நான் தொலைத்து விடவில்லை, தொலைத்து விட மாட்டேன், இழந்து விட மாட்டேன். அவரை நான் அன்பு கூற போகிறேன். Praise the Lord. அவரிடத்துல முழு இருதயத்தோடு. அதுதான் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 வாசம். இன்னொரு தடவை வாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலே நீ கேள், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தைகள் எங்க இருக்கணுமா? இருதயத்தில் இருக்கணும். அதை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். Praise the Lord. இங்கதான் வருது பாருங்க. அவர் உன் இருதயத்தில் இவைகளை எழுதுகிறார், நீ உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். You have to teach your children how to behave in the church, how to behave with the elders. பெரியவங்களை கண்டா praise the Lord சொல்லணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சபைக்கு வருவதற்கு முன்பாக கிளம்பும் போது ஒரு ஜெபம் பண்றோம் பாருங்க. பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பிள்ளைகள் தோளுக்கு மேல வளர்ந்தாலும் சரி, தம்பி சபைக்குள்ள போனோன்னு நீ யார் கண்ணெல்லாம் பெரியவங்களை பாக்குறியோ அவங்களுக்கு நீ போய் praise the Lord அங்கிள், praise the Lord ஆன்ட்டி, praise the Lord ஐயான்னு சொல்லணும்னு சொல்லி கொடுக்கணும். யாரு? நம்ம சொல்லி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சபைக்கு போகும்போது கையில வேதாகமத்தை சுமந்து கொண்டு வரணும். உன் கையில பைபிள் இருக்கா, வேதாகமம் இருக்கா? கூடவே ஒரு நோட்டு போன வாரம் கொடுத்தேன், அந்த நோட்டும் எடுத்துக்கணும், பேனாவை எடுத்துக்கணும், சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் எழுதணும், வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு ஆராதனையில கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் எனக்கு இந்த இடத்துல விளங்குத, அம்மா அப்பா சொல்லி கொடுங்க.
இல்ல அம்மா அப்பாவுக்கு விளங்கல, சில நாலேஜ் இங்கிலீஷ்ல சொல்லுகிற பொழுது தமிழ்ல விளங்கலைன்னா அதை வச்சு நாம கற்றுக் கொடுக்கலாம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதை நாம் கற்றுக்கொள்வோமானால் கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்க முடியும். அப்போ சபை முடிந்த பிறகு நாம் பிள்ளைகளோடு உட்கார்ந்து வீட்டுல போயிட்டு நீ ஒரு 15 நிமிஷம் தியானிக்கலாம். We can discuss the message at least 15 minutes. Recall all the things. அப்படின்னா வீட்டுக்கு போன நம்ம நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு இதுதான் தியானித்தோம் என்று சொல்லி செய்து பாருங்க, உங்க வீடு பரலோகமா மாறிடும். Praise the Lord. போகும்போதே ஒரு கறி கடைக்கு போய் ஒரு கோழி கடைக்கு போய் அவன் பிடிச்சு கோழியை கழுத்து அறுக்கிறான், அது உள்ள போடு துடிக்குது பாருங்க, எடுத்து தோலை உரிச்சு சின்னதா வெட்டு, சின்னதா வெட்டு. அது என்ன பவுடர் புதுசா விட்டுருக்காங்க, கொட்டை 2 பேக்கெட்டை நீ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு சண்டே நீ சாப்பிட வேணாம்னு சொல்லவே மாட்டேன். நேரா வீட்டுக்கு போ, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை கொண்டு வாங்க. நீ ஆராதிச்சுட்டு போறீங்களே, ஆவியானவர் உங்களோடு கூட வருகிற ஆவியானவரை கூட்டிட்டு போங்க, அவரை வீட்டுக்குள்ள நிறுத்துங்க, அபிஷேகத்தோட வல்லமையோட நிறுத்துங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா நம்ம கொஞ்சம் மாத்தணுங்க, சிஸ்டத்தை மாத்தணும். அந்த ஆட்டுக்கடிக்கார நான் சொல்றான், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில எப்போதும் 4 ஆடு வாங்குவேன், ஞாயிற்றுக்கிழமை 16 ஆடு வாங்குவேன். ஏன்னா சிலர் சொல்லிட்டு போயிடுவாங்க, கடை சபை போகும்போது ஐயா போகும்போது சொல்லி நான் எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அது அவனுக்கு ஒரு பிசினஸ் பாருங்க. ஆனா சண்டை எந்த கிறிஸ்தவனும் கறி சாப்பிட மாட்டானே அப்படி இருக்கும். ஏன்னா சொல்ற பைபிள் என்ன தெரியுமா, அக்கார்டிங் டு ஓல்டு டெஸ்டமெண்ட் சனிக்கிழமையே செஞ்சு வச்சோம் ஃப்ரிட்ஜில், இல்லைன்னா சாப்பிட்ற மாதிரி உணவை செஞ்சு வைக்கணும். வீட்டை ஃப்ரிட்ஜில் பாஸ்டர்னு கேட்காதீங்க. ஆமா, ஒரு புளி சாதமோ ஒரு எலுமிச்சம்பழ சாதமோ செஞ்சு ராத்திரியே செஞ்சு வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நேரா விறுவிறுன்னு சபைக்கு வந்து 9:30 வந்து உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படி போட்டு இந்த வாரம் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் என்ன, எந்த காரியம் உனக்கு முடியல, எந்த காரியம் நடக்கல, இதெல்லாம் ஜபத்துல வச்சுட்டு உட்கார்ந்து பாருங்க. ஆவியானவர் எப்படி ஊழியக்காரனை மறைச்சு பேசுவார்னு பாருங்க. அப்போதான் கிரியை நடக்குங்க. பயங்கரமான காலம், கடைசி காலம் அது. ஆதி சபைகளை போல கர்த்தர் சபையை மாற்ற விரும்புகிறார். அப்படி நம்ம தேவ சமூகத்துல துரிதமாய் சீக்கிரமாய் அவிடத்திலே வந்து முழங்கால் படிட்டு காதறி அழுது கண்ணீர் விட்டு இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிற சபை என்றைக்கு 2:30 மணிக்கு முடியுதோ உங்க வாழ்க்கையில 90% வாழ்க்கை பிரச்சனை மாறிடுச்சு. எழுதி வச்சு சில நேரங்கள்ல நம்ம மணியை பார்க்க கூட கர்த்தர் பேசிட்டே இருக்கணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க, அந்த நாள் வரணும். Praise the Lord. ஏன்னா இது ஒரு பிராக்டிஸ் பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. We cannot fix a time limit. ஒரு அம்மா வந்து என் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணிட்டு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் வேணும்னா நான் சொன்னேன் சண்டே வாங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். சண்டே வந்து நாங்க யாருன்னு நீங்க பாருங்க, செய்தி அட்டென்ட் பண்ணுங்க, அது பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அது பிறகுதான் தெரியும் நம்ம ஊழியக்காரன் யாருன்னு தெரியும். சரி பாஸ்டர் வரேன், எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு வந்தீங்கன்னா 12:30 மணிக்கு சபை முடியும், ஒரு உங்களை பார்க்குறேன், உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு. ஐயோ 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 அவ்வளோ நேரம்லாம் முடியாது, வீட்டுக்கு வந்து பார்க்கணுமா? அந்த அம்மா சொல்லுது 2 மணி நேரம் வந்து உட்காரணுமா அவங்க சபையில் உங்களை பார்க்கணும்னா? அதெல்லாம் ஆண்டுல பாஸ்டர் வேற ஆளை பாருங்க. இன்னும் நான் இன்னும் அந்த அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்ட மாதிரி விட்டுட்டேன். அப்புறம் அந்த அம்மா சொல்லுது பாஸ்டர் எங்க இருக்கீங்கன்னா, நான் ஊழியத்தில் இருக்கம்மா அப்படின்னு. நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். எத்தனை மணிக்கு போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? 8 மணிக்கு. என்னம்மா 12 மணி ஆயிடுச்சு, டாக்டர் பார்க்க வந்தோம். 8 மணிக்கு வந்தோம், மணி என்ன இப்போ 12. டாக்டர் ஹவுஸ்ல இருக்கிறார். நான் சொன்னேன் எத்தனை மணிக்கு வருவார் மாட்டேன்? 2க்கும் வரலாம், 3 மணிக்கும் வரலாம், 4 மணிக்கும் வரலாம், இல்ல ராத்திரி 8 மணிக்கும் வரலாம். ஒரு டாக்டர் பார்க்க உட்கார்ற நீ தேவனை பார்க்க வலிக்குதா? சொல்லுங்கண்ணே, தேவனுடைய சமூகத்துல உட்கார்றது கஷ்டமா இருக்கா? அப்படின்னா அதே சொல்லுது, கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கும், பரலோகத்துக்கு போகிற வழி நெருக்கமா இருக்குங்க. நெருக்கமா இடிச்சு பிடிச்சு முழங்கால் படிட்டு வேதனையோடு கண்ணீர் வடித்து அவர் சமூகத்திலே காத்திருக்கிற நம்மை ஒருபோதும் அப்பா வெட்கப்படுத்த மாட்டார்.
Praise the Lord. ஏன்னா நம்ம எங்க போறோம்? தேவ ராஜ்யத்துக்கு போறோம். வழினா இடுக்கமா இருக்கும், ஆனா பரலோகம் பெருசு. சொல்ல there is so many mansions in my father's house. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக இல்ல. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவார் என்று சொன்னால், இனி எனக்காக ஒரு ஸ்தலத்தை என் தேவன் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். I don't want to lose my leader in my life. என் வாழ்க்கையில எனக்கு தேவன் தலைவனாய் இருக்கிற ஆவியானவரை ஒரு நாளும் இழந்து போக விரும்பவில்லை. அவர் எந்த வழியிலே நடத்துகிறாரோ, எந்த திட்டத்தை வாழ்க்கையில படித்துக் கொண்டிருக்கிறாரோ, எந்த அபிஷேகத்தினால என்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறாரோ, அதை இழந்துவிட நான் ஒருபோதும் ஆயத்தமாய் இல்லை. எனக்கு அவர் வேண்டும், நான் அவரை விட்டுவிட முடியாது. Praise the Lord. Hallelujah. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த தலைவன் எனக்கு வேண்டாம். I don't want to lose my leader. முதல் காரியம் தான் பார்க்கிறோம். 1 முதல் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தலைவர்களை மறந்து விட்டார்கள், தொலைத்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வரக்கூடாது. உங்களை யார் வழி நடத்துறான்னு ஜனங்க கேட்பாங்க. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஒரு நன்மை ஆனாலும் சரி, ஒரு தீமை நடந்தாலும் சரி, ஜனங்க உங்களை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி, நீ எந்த சபையை சேர்ந்தவர்கள்? Which church you belongs to? இந்த சபையில இருந்துட்டா அப்படி இருக்கீங்க, அப்போ உங்க பாஸ்டர் இதான் சொல்லி கொடுத்தாரா? யோசித்து பாருங்க. தண்ணி 2 பேர் ஒரு 3-4 நாளா தண்ணி வரல. பெங்களூர்ல போன ஒரு 15 நாளைக்கு முன்னால தண்ணி வரல. திடீர்னு லாரிக்காரன் தண்ணியை கொண்டு விடுறான். 2 பேர் தண்ணி பிடிக்க வேகமா போயிட்டாங்க. அது பிளாஸ்டிக் குடம். ஒரு அம்மா நல்லா தண்ணியை பிடிச்சிட்டு வெயிட்டோட தூக்குது. ஒரு அம்மா போய் குடத்தை வச்சுடுச்சுன்னா குடம் 2ஆ உடஞ்சு போச்சு. உடனே அந்த குடத்தை எடுத்து அந்த அம்மாவை அடிச்சிருக்கு மண்டையில. அந்த அம்மா கேட்குது, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவரா? உங்க பாஸ்டர் இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா சபையிலன்னு கேட்கு. என்ன சொல்லுது? நாம என்ன சொன்னோம்? சண்டே வந்தோடனே நீங்க குடத்தை எடுத்து தண்ணி பிடிக்க போங்கம்மா, யாராவது உங்க குடத்தை இடிச்சா அந்த குடத்தை எடுத்து மண்டை மேல அடிங்க அப்படின்னு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா கேக்குது அந்த அம்மா. சண்டே ஒரு பிள்ளைங்க தவறாக ஒரு காஃபி டேல உட்கார்ந்துட்டு ஒரு பையனோட பேசுறான்னு வச்சுக்கோங்க, பாக்குறேன் சொல்றான், இதான் உங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா? இன்னைக்கு என்ன கேக்குறாங்க? பிள்ளைகள் நடந்து போகிற வாலிப பிள்ளை ஒரு காஃபி டேல உட்கார்ந்து குடிக்குது, ஒரு கேஎஃப்சியில் உட்கார்ந்து ஒரு பையனோட சாப்பிடுதுன்னா கேட்கறாங்க, உங்க பாஸ்டர் இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா? எந்த பாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு? ஒரு பையனை குடி காஃபி டே போய் காஃபி குடிமான்னு. காஃபியே குடிக்க வேண்டாங்கிறேன், வீட்டுல கூட குடிக்க வேண்டாங்கிறேன். சரிதானே? அப்புறம் எங்காவது போய் காஃபி டேல குடின்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். நாங்க பாவம், உண்மையா சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டைன உடனே பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு, இதான் நீங்க படிச்ச லட்சணமா, இதான் நீங்க சபைக்கு போறதா, பைபிள் எடுத்துக்கிட்டு போறீங்களா சபைக்கு, இதைத்தான் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா? நீ சொல்லணும், பாஸ்டர் சொல்லி கொடுக்கல, எனக்குள்ள இருக்கிற பிசாசு இதை செய்கிறது அப்படின்னு சொல்லணும். நாங்க எஸ்கேப் ஆயிடும். அப்ப அம்மா சொல்லுங்க, அந்த பாஸ்டர் உங்க சபைக்கு பேய் பிடிச்சவங்க நிறைய வராங்களே, ஜோம் பண்ணி விரட்டக்கூடாதா? சரிம்மா, அடுத்த வாரம் 10:30 மணிக்கு தான் வேலை. ஒவ்வொரு சர்வீஸ்ல ஒவ்வொரு ஆராதனை. 3வது வாரம் பேய் விரட்டுற வாரம், 4வது வாரம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வாரம், 2வது வாரம் வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிற வாரம், 2வது வாரம் கூட்டமே இருக்கிற சபையில. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற, தேவனுடைய வழிகள் நடப்பதற்கு நாம் எடுத்திருக்கிற தீர்மானங்கள் என்ன? கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். God had given his people so many blessings. தேவன் என்ன செய்றாரு? தம் பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை பல வழிகளிலே தேவன் கொடுக்க பிரியமா இருக்கிறாருங்க. God had given his people so many blessings. அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கடந்த வருஷத்துல நான் சொன்னேன், இந்த சபையில ஆசீர்வாத குறைவுன்னு வரவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்யணும். வைராக்கியமா ஜெபிக்க இருக்கிறோம். 2வது, நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பலவீனங்கள் தாக்கக்கூடாது. 3வது, பிள்ளைகள் ஒரு நாளும் பெற்றோருக்கு பாரமா இருக்கக்கூடாது. 4வது, யாரெல்லாம் சொசைட்டியில் இருக்காங்களோ அவங்க விசுவாசியா இல்லை, ஊழியக்காரனா இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆதி தொடங்கி என்னுடைய
கணவனோட சொன்னார், my dream to promote every believer in this manner. Praise the Lord. This is my expectation from you all. அடுத்த காரியம் பாருங்க. God had given his people so many blessings, and now those blessings would fall into the hand of Assyria and Babylon. உங்களுக்கு தேவன் கையளித்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வராம எங்க போகுது? அசிரியருக்கும் பாபிலோனியருக்கும் போகுது, புறஜாதிகளுக்கு போகுது. ஏன்னா அவர்கள் தேவனை தேடுகிற பிரகாரம் நீங்கள் கர்த்தரை தேடல. அதுக்காக தான் கர்த்தர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்தாலும், எத்தனையோ நன்மைகளை கொடுக்க நினைத்தாலும், நம்முடைய பிள்ளைகளாய் இருந்தும் அவைகளை பெற்றுக் கொள்வதற்கு மறக்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வாதங்களை வேறு ஒருவருக்கு தேவன் கொடுக்கிறார். என்ன செய்யலாம்? The Jews had a living God, but they replaced him with dead ideas. ஜீவனுள்ள தேவனை யூதர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அந்த இடத்தை யாரு கொடுத்தாங்க? அதாவது உயிரற்ற விக்கிரகங்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க யூத ஜனங்கள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். They lost the law, they lost the land, they lost the leader. இப்படி ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். Praise the Lord. பாருங்க, இதுல நிறைய காரியங்களை நான் சொல்லி கொடுக்கிறேன். அதாவது அவர்கள் தலைவர்களை இழந்தார்கள். Lost the leader, land, law, Lord, lesson. என்ன காரியம்? L L L L. ஈஸியா மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும். இது 5 நீங்க இழந்து போகாம வச்சுக்கோங்களேன். கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இந்த 5 காரியங்களும் உங்களுக்கு போகணும். முதல் காரியம் என்ன சொன்னேன்? இஸ்ரேல் lost its leader. இரண்டாவது இஸ்ரேல் lost its land. மூணாவது இஸ்ரேல் lost its law. இஸ்ரேல் anger its Lord. அடுத்தது did not learn her lesson. L L L L L 5L. ரைட்? ஈஸியா இருக்கா? மைண்ட்ல வெச்சுக்கலாமா? நீங்க எங்க போனாலும் இதை மறக்க கூடாது. எதை விடக்கூடாது? நல்ல ஆலோசனை கொடுக்கிற தலைவர். என்ன நம்மளை பொறுத்தவரைக்கும் சபைக்கு தலைவன் யாரு? எனது தலைவன் இயேசு ராஜன், சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மாறில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் நடத்தி செல்வாரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் நடத்தி செல்வாரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அனைத்து சொல்வாரே, அனைத்து சொல்வாரே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். Praise the Lord. அப்ப நம்ம தலைவன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை யூதர்கள் செய்கிறார்கள். அது தேவனுடைய பார்வையில அருவருப்பான ஒரு காரியம். The replace. என்ன செய்யறாங்க? Replace. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல யாரை வைக்கிறாங்க?
உயிரற்ற விக்கிரகத்தை வைக்கிறாங்க. இதுதான் தேவனுக்கு மகா பெரிய கோபம் வந்துச்சு. இதுதான் தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். பாருங்க, தேவன் இருக்க வேண்டிய இடம், இப்ப ஞாயிற்றுக்கிழமை நீ இருக்க வேண்டிய இடம் சபை, உன் இருதயத்தில் இருக்க வேண்டியது தேவன். நீ எங்க இருக்கணும், உனக்குள்ள யார் இருக்கணும், இதுதான் தீர்மானம், இதுதான் ஆராதனை. என்ன சொல்றாரு? The Jews had living God. யூதர்களுக்கு ஜீவனுள்ள தேவன் இருந்தார். என்ன பண்ணாங்க அவங்க? But they replaced him with dead idols. Their wealthy land was confiscated by enemy nation. இவருடைய செழிப்பான தேசங்கள் எல்லாம், செழிப்பான பட்டணங்கள் எல்லாம் சத்துருக்களால அபகரிக்கப்பட்டது. என்னாவது? இப்ப தேவன் இருந்தார்னா தேவன் என்ன செய்வார்? உங்களை பார்த்துக்குவார். என்ன சொல்றது? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பாருங்க, இப்ப எனக்கு தேவன் அரணா இருக்கும்போது என்னை சுற்றிலும் என்ன செய்யறார்? வேலி அடிக்கிறார். அந்நிய ஜனங்க நம்மளை ஒரு நாளும் கொள்ளையிட முடியாது. இப்போ உங்க பொருளை அந்நியர்கள் கொள்ளையிடுறாங்கன்னா ஒரு ஜீவனுள்ள தேவன் அங்க பாதுகாப்பா இருக்க வேண்டிய தேவன் என்ன செஞ்சாங்க? இவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. The replace it. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இப்ப நீங்க சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஜனமாகவும் நான் உங்கள் தேவனாகவும் இருக்கணும். அப்பதான் அவர் நம்மை வழி நடத்த முடியும். நம்ம தேவனை தூக்கி போட்டுட்டு நீங்க வேற ஒருத்தரை கொண்டு உட்கார வச்சுனா அதுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அது பேசாது, அது பார்க்காது, அது கேட்காது. அந்த மாதிரி ஒன்ன கொண்டு ரீப்ளேஸ், உயிருள்ள தேவனுக்கு பதிலா அதை கொண்டு உட்கார வச்சுட்டு அதை போய் ஒரு நாளெல்லாம் வணங்கிட்டு வாழ்த்திக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. அது கண்ணு இருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காதுகள் இருந்தும் கேளாது, கைகள் இருந்தும் உதவி செய்யாது, கால்கள் இருந்தும் நடவாது. அதை போய் தெய்வமா வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அதை கும்பிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்? ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு சிலர் சொல்ல, யுத்தம் உன்னுடையதல்ல கர்த்தருடையது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவனை காக்கிறவர் நிழலா இருக்கிறார், உனக்கு நிழலா இருக்கிறார். நீ எங்க போனாலும் அவன் கூடவே வராரு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை யாராவது தொட்டாங்களா? வனாந்தரத்துல யோசிச்சு பாருங்க. தேவன் தேவன் தேவனுடைய முகத்தை மறைத்து கொண்டவர்கள், தேவனுடைய முகத்தை காணாமல் முகத்தை மறைத்து கொண்டவர்கள் தான் வெண்கல சர்ப்பம் கடித்து, அதாவது கொள்ளுவாய் சர்ப்பம் கடிச்சது, வெண்கல சர்ப்பம் காப்பாற்றினது. obedient. அநேகர் மரித்தார்கள் வனாந்திரத்தில். disobedient people, they don't want to look unto God. ஜீவனுள்ள தேவனை பார்ப்பதற்கு இருதயத்திலே அவங்களுக்கு வெசனமா இருந்துச்சு. இவரை போய் ஆராதிக்கணுமா? எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டி உண்டு பண்ணுங்க, அதை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொன்னவங்க பூமி பிளந்து அநேகரை விழுங்கி போட்டது. வனாந்திரத்தில் அநேகர் இறந்தாங்கன்னா அவங்களாம் கீழ்ப்படியாதவர்கள், வணங்கா கழுத்துல ஜனங்க. ஆனா தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவங்க யாரையுமே கர்த்தர் கைவிடல. Praise the Lord. இன்னைக்கு பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் பாத்தீங்கன்னா wealthy. உங்களுக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சம்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். அது அந்நியர்கள் என்ன செய்யக்கூடாது? கொள்ளையிடக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கும். Their wealthy land was confiscated by enemy nation. மற்ற சத்துருக்களின் தேசத்திலிருந்து இவைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பட்சித்து போட்டுட்டாங்க. The people were taken captive and eventually Jerusalem and the temple were destroyed. இவங்கள, அதாவது இந்த பூமியை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பூமியை அழிச்சு இந்த ஜனங்களை எல்லாம் சிறப்பிடிச்சு இவங்க ஆராதித்து கொண்டு வந்த ஆலயத்தையும் உடைச்சிட்டாங்க. இதான் நடந்துச்சு. இது ஏன் நடந்துச்சுன்னா 5 பாயிண்ட். இப்ப நான் உங்களுக்கு 5 பாயிண்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா? அதனுடைய இன்ட்ரடக்ஷன் தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதனால இந்த 5 காரியம் நமக்கு வேணும்? ஏன் இவங்க இடம் கொள்ளை, பூமி பாழாக்கப்பட்டது, சத்துருக்களால் ஏன் பூமி பாழாக்கப்பட்டது? ஏன் இவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க? ஏன் இவங்க ஆராதிக்கிற ஆலயங்கள் இடிக்கப்பட்டதுன்னா அவங்களை நடத்துகிற தலைவனை இவங்க விட்டுட்டாங்க. They lost the leader, they lost the land. தேவ லேண்டை பராமரிக்கணும் இல்லையா? ஒரு வேலை உங்களுக்கு கர்த்தர் வேலை கொடுத்திருக்கிறாரா? தினம் என்ன செய்யுங்க? அவர்கிட்ட, ஆண்டவரே நீ கொடுத்த வேலைக்காக உனக்கு நன்றிப்பா, அந்த வேலையை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராம எங்களை நடத்துங்க.
பிள்ளைகளுக்காக காலை எந்திரிச்சு பெற்றோர்கள் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே கொடுத்த பிள்ளைக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை போகிற வருகிற நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுக்கு நல்லதா இருங்க. படிக்கிற ஞானத்தை கொடுங்க. மற்றவரோடு பேசுகிற ஞானத்தை கொடுங்க. இதெல்லாம் ஆண்டோட கேளுங்க. ரைட். அடுத்தது கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கும்படியா முழங்கால் படிட்டு கேளுங்க. இதெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றா கற்றுக் கொடுக்கிறார். ஆனா நம்ம இதெல்லாம் செய்யறது இல்லை. என்ன செய்யறோம்? நம்ம காலையில் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி போயிடுவோம். But so many things we have to declare to God. அநேக காரியங்களை நம்ம தேவனிடத்துல சொல்லணும். ஆண்டவரே இது எனக்கு கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. இது எனக்கு செஞ்சீங்க. தெரியாதா? அவருக்கு தெரியாதா? ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களா என்ன சார் சொல்லுவாங்க? எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். இன்னைக்கும் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசணுங்கிற ஒரு இது இருக்கா? ஏமா இப்படி சலிச்சுக்கிறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சு? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. என்னமா நினைச்சீங்க? சோனியா காந்திக்கு பதிலாக நான் காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆகிறேன். இந்த அம்மா நினைச்சது என்னவா? இந்த அம்மா சோனியா காந்தி இடத்துல உட்காரணும். அப்படி ராஜீவ் காந்தி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் கேட்கிற கேள்வியை தான் வேதம் சொல்லுது. என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி நீ என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன சரிதானே? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்? வேதம் சொல்லுது, உன் வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே இன்னது உனக்கு தேவை என்று என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். He knows every deed of your heart. உன் இருதயத்தின் வாஞ்சைகளை என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவைகளை கர்த்தர் ஏற்ற காலத்துல ஏற்ற வேளையில குறைவில்லாமல் உனக்கு நிறைவாய் கொடுக்க அறிந்திருக்கிறார். You should be thankful to God for all things He is going to give you. கர்த்தர் உனக்கு செய்கிற எல்லாவற்றுக்காக நீ இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல். ஆண்டவரே இதை செய்ததற்காக உமக்கு நன்றி, இதை கொடுத்ததற்காக நன்றி, இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம நினைக்கிற காரியம். ஒரு 2 பேர் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை செய்யறாங்க. 2 பேர் அவங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு ஒன்னா எக்ஸாம் எழுதி ஒன்னா பாஸ் பண்ணி ஒரே ஆபீஸ்க்கு போஸ்டிங். இது வந்து மிராக்குலஸ் திங்ஸ். இந்த 2 பேரும் எது செய்தாலும் 2 தான் வாங்குவாங்க. ஒரே ஏரியால ஒரு இடம் வாங்கினா பக்கத்து இடம். ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா 2 பேரும் பேசி வச்சு போய் 2 ஸ்கூட்டர் புக் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. கடைக்கு போனா பிள்ளைகளை கூட்டிட்டு போய் அந்த மாதிரி இப்படி 2 பேரும் அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. அதுல ஒரு மனுஷனுடைய பையன் மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். சரி, அவர் என்ன செஞ்சாரு? அம்பேத்கர் மெடிக்கல் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த பையனை சேர்க்க போறாரு. பல லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. more than 30 lakhs. இவர் சொல்றாரு, நான் இடத்தை விற்கிறேன், உன் மனைவியுடைய நகையை விற்கிறேன், என்னுடைய ஒய்ஃபோட தம்பி கிட்ட போய் பணம் வாங்குறேன், பேங்க் லோன் பர்சனல் லோன் போடுறேன், எப்படியாவது மெடிக்கல் சேர்த்து. இந்த ஆளுக்கு அந்த முகாந்திரம் எதுவுமே இல்லை. நம்ம சொல்லுது, பாருங்க உங்க கூட தானே வேலைக்கு சேர்ந்தாரு, நம்ம மாதிரி தானே இருக்காரு. அவங்க பிள்ளை மெடிக்கல் படிக்கும் போது உன் பிள்ளைய சேர்க்க உனக்கு வக்கு இல்லையா? மனைவி டெய்லி திட்டுறாங்க. இதனாலேயே சண்டை குடும்பத்தில் சொன்னாரு, பாருமா நமக்கு என்ன முடியுமோ அதை தாமா செய்ய முடியும். அவன் படிக்க வைக்கிறான், அதுக்காக என் பிள்ளை போய் போட முடியாது. பொறுமையாருமா. இந்த அம்மா இதனாலேயே சண்டை. அந்த பையன் சொல்றான், அப்பா என்னால மெடிக்கல்லாம் படிக்க முடியாது, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. அவன் நல்ல பையன் சொல்லி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு நாள் அந்த பையன் காலேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிக்கிறான். முடிஞ்சு டானி ரோட்ல வந்து அப்படி கட் பண்ணியிருக்கான். பஸ் மேல ஏறி இறங்கிடுச்சு. ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கிறான். இந்த பெற்றோர்கள் துடித்து போனாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. நம்ம கேட்கறாங்க, ஐயோ என் பிள்ளைய கூட மெடிக்கல்ல போட்டிருந்தா என் பிள்ளைய ஒளி செத்துருப்பான். நல்ல யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளையுடைய காரியங்கள் வேற, உன்னுடைய அழைப்பு வேற, உன்னுடைய காரியம் வேற. அதை போலவே நான் இருக்கணும் ஒரு நாள் நினைக்க முடியாது. ஆனா கர்த்தர் அதுல ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குமா, அவர்கள் பிள்ளையை பறி கொடுத்தவங்க தேவனை அறியாதவர்கள், இவங்க தேவனை அறிஞ்சவங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவ சபைக்கு போறவங்க, அந்த பிள்ளை சபையை கிறிஸ்துவை அறியாத ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையை கர்த்தர் பாதுகாப்பா உயிரோடு வைத்திருக்கிறார். ஒரு கிரிக்கெட் ஆடும் போது பால் மண்டையில அடிச்சு மண்டை வீங்கி டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸ்கேன் பண்ணணும், இது பண்ணணும், பையன் மென்டல் ஆயிடுவான், நிமெண்ட்ஸ் கொண்டு போக மாட்டாங்க. தேவன் அதுல காப்பாங்க.
ஏன்னா ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். Praise the Lord. Praise the Lord. ஒருவேளை மெடிக்கல் சீட் இழந்திருக்கலாம், பரலோகத்துல சீட் நிச்சயம். Praise the Lord. Our children having the confirmed seat in heaven, not from the any medical college. Amen. அடுத்த ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. God in his mercy preserve a faithful remnant, so a light would remain shining and he could fulfill the promise he had made to his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை கடைசி வரைக்கும் அதை காத்துக்கொள்ள அந்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். திரும்பி எழுதி கொள்ளுங்க. God in his mercy preserved a faithful remnant. God in his mercy preserved a faithful remnant, so a light would remain shining and he could fulfill the promise he had made to his people. எந்த ஜனங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தம் பெற்ற ஜனங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும்படியாய் தேவன் ஒரு போதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். Praise the Lord. அடுத்த காரியம், ஒரு இங்கிலீஷ் ப்ராப் ஒன்று இருக்கு. இங்கிலீஷ் ப்ராப். An English prop says, consider well who you are. Consider well who you are. நீங்கள் யார்? இதுதான் கேள்வி. நம்மளை பார்த்து என்ன கேட்கணும்? நம்மளே கேள்வி கேட்கணும். Consider well who you are, where you came from, what you do, and where you are going. இது வந்து we have to consider. இது இங்கிலீஷ் ப்ராப், ஆங்கில பழமொழி. நீங்கள் யார்? நீங்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? எங்கே போவீர்கள்? இது வந்து we have to analyze this. நம்ம யாருன்னு முதல்ல நமக்கே தெரியாது. சரியா? நம்ம யாருன்னு சொல்லுங்க. நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? உங்களை பத்தி என்னன்னு சொல்லுவீங்க? இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? இல்லை எங்க அப்பா இவருன்னு சொல்லுவீங்களா? உங்களை குறித்து சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் you should identify yourself. இல்லையா? ஒரு கிரிக்கெட் பிளேயர் சச்சின் தெண்டுல்கர் போய் நான் வந்து சச்சின் தெண்டுல்கர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அவர் அறிந்திருக்கு. அப்படி கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? What you committed for Christ. Everyone should identify. கிறிஸ்துவை உலகம் முழுவதும் தெரியும். ஏன்னா உலகத்துக்காக கிறிஸ்து மரித்தார். ஒரு கிறிஸ்துவ என்ன செஞ்சிருக்கான் யோசிச்சு பாருங்க. அப்ப நீ யார்? அடுத்த காரியம், consider well who you are, where you came from. எங்கே இருந்து வந்திருக்கிறாய்? What is your background? நீ எங்க இருந்து வந்திருக்கிற? இங்க இருக்கிறாய் சொன்னால் எங்கே இருந்து வந்திருக்கிறாய்? மூன்றாவது, what you do and where you are going. The first two consideration were easily answered. முதலாவது கேட்ட ரெண்டு கேள்விக்கும் பதில் இருக்கு பாருங்க. உடனே ஒரு பதில் சொல்லிடலாம். The first two consideration were easily answered in both. நம்ம யாரு? நாங்கள் இஸ்ரவேல் யூதா ஜனங்கள். என்ன சொல்லலாம்? We are the Israelites and people of Judah. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல்னா யாரு? மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இத சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா? நீங்க யாருங்க? உங்களை ஜனங்க கேக்குறாங்க, நீங்க யார்? We are the Israelites. என்னையா சொல்லி இருக்கமா? என்னையா சொல்லி இருக்கமா? சொல்லல. இரண்டாவது காரியம் சொல்லல. For both nations would have said, we are God's chosen people. நம்ம யாரு? We are God's chosen people. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நம்ம யாரு? நம்ம யார்? முதல்ல இஸ்ரவேலர்கள். இரண்டாவது யாரு? நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உலகம் உங்களை கேட்ட உடனே நடுங்க ஆரம்பிக்கும். We are Israelites, we are chosen by God, we are chosen people of God. இரண்டாவது, descendants of our father Abraham. ஆபிரகாம் எங்களுடைய முற்பிதா, எங்களுடைய ஆபிரகாமுடைய முற்பிதா. எங்களுக்கு ஆபிரகாம் வந்து எங்களுக்கு
முற்பிதாவா இருக்கிறார். இந்த ஒரு கன்சிடரேஷன் வாழ்க்கையில சொல்லிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலை பயப்பட வேண்டிய அவசியம். ஆபிரகாமுடைய வித்து. அதான் வாலிப பிள்ளைகளுக்கு நான் எப்போதுமே நான் சொல்லுவேன், you wear the badge, you are the seed of righteous. நீ நீதிமானுடைய வித்துன்னு சொல்லு. ஏன்னா உடைய முற்பிதா ஆபிரகாம் யாரு? நீதிமான். ஆபிரகாம் நீதிமான், ஈசாக்கு நீதிமான், யாக்கோபு நீதிமான், யோசேப்பு நீதிமான். சொல்லுங்க, அதை சொல்லுங்க. we are the seed of righteous. இவங்க இன்னாருடைய பிள்ளை என்பதை விட நாங்க நீதிமானுடைய வித்துன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் ரொம்பவும் பிரியப்படுவார். இந்த ஊழியத்துல வாலிப பிள்ளைகளை கர்த்தர் அதிகமா நேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், they pronounce through the badge. எவ்வளவு பேட்ச் குத்திரீங்க? very few. 1 2 2 3 4 people. ஆனா எவ்வளவு பேட்ச் தம்பி பில்ட் பண்ண அடிச்சீங்க? 90 பேட்ச் அடிச்சோம். எல்லாம் ஊசி உடைஞ்சு போச்சு, இது உடைஞ்சு போச்சு, அது உடைஞ்சு போச்சுன்னு சொல்லி தூக்கி முடியல போட்டான். ஆனா நீ பேட்ச தூக்கி போடலாம். ஆனா உன்னை தீர்மானிச்சது தீர்மானம். நீ யாரு? நீதிமான். அவ்வளவுதான். பாருங்க, கொஞ்சம் தான் அடையாளம் வேணும். கொஞ்சம் கஷ்டப்படுற வரைக்கும் தான் அடையாளம் வேணும். ஆனா நீங்க கஷ்டப்பட்டு ஜெபிச்சு உபவாசிக்க ஆரம்பிச்ச பிறகு எல்லாருமே உங்களை சொல்ல ஆரம்பிச்சிடும். ரைட்? சரி, இப்ப ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்குள்ள வருவோம். முதல் பாயிண்ட் இவ்வளவு நேரம் எடுத்துட்டேன். இஸ்ரேல் லாஸ்ட் இஸ் லீடர். ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எதை எழுதிட்டாங்க? தங்களுடைய சுதந்திரத்தை எழுது. they lost their land. எதை எழுதிட்டாங்க? தங்களுடைய சுதந்திரம். லேண்டுங்கிறது சுதந்திரம். அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள். தலைவனை இழந்தோடனே, தலைவன் போனானே என்ன ஆயிடுச்சு? பாதுகாப்பும் போயிருச்சு. எதை எழுதிட்டாங்க? ரெண்டாவது, தங்கள் லேண்ட். ரெண்டாவது. மூணாவது என்ன செய்றாரு? the disobeyed his law. தலைவனும் போயிட்டான், லேண்டும் போயிடுச்சு. அடுத்தது என்ன போயிடுச்சு? கீழ்ப்படிதல் போயிடுச்சு. the disobey the law. நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி விட்டார்கள். அந்த ஜனங்க நியாயப்பிரமாணத்தை தூரமாக்கி விட்டார்கள் என்று மூன்றாவது காரியம் பார்க்கிறோம். நான்காவது ஒரு காரியம் சொல்றாரு. இஸ்ரேல் angered its Lord. தேவன் மேல கோபம். இவங்க தலைவனை தள்ளி விட்டுட்டாங்க, இவங்க சொந்த லேண்டை விட்டுட்டாங்க, இவங்க நியாயப்பிரமாணத்தை கைக்குள்ளாம விட்டுட்டாங்க. இப்ப தேவன் மேல கோபம் வந்துருச்சு. எப்படி ஏத்துக்க முடியுமா? இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஜனங்க எப்படியாய் தேவனை குற்றப்படுத்தினார்கள். சரியா? நான் ஒழுங்கா உபவாசிக்காம, நான் ஒழுங்கா ஜெபிக்காம, நான் ஒழுங்கா கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னா அப்ப கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல, கர்த்தர் ஆசீர்வதிக்கல இருக்க முடியுமா? டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு மருந்து கொடுக்குறாரு. நம்ம இது காலையில, இது மதியானம், இது சாயங்காலம், ஒரு 7 நாளைக்கு சாப்பிடுங்க. அப்புறமா அடுத்த வாரத்துல இந்த 7 நாள் மாத்திரையை கரெக்டா சாப்பிட்ட பிறகு பாருங்க, ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கலாம். டெஸ்ட் எடுத்த பிறகுதான் தெரியும் உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா இல்லையான்னு. வாங்கன்னா நம்ம 7 நாளும் நம்ம மாத்திரையே சாப்பிடாம 8ஆவது நாள் டாக்டர்கிட்ட போய் டாக்டரை திரும்பி பரிசோதிங்கன்னா இன்ஃபெக்ஷன் அப்படியே தான் இருக்குது. டாக்டர் கேட்டார், இது வரைக்கும் நான் எத்தனையோ பேருக்கு மருந்து கொடுத்துட்டேன், 5 நாள்லயே சரியா போய், ஆனாலும் உங்களுக்கு 2 நாளைக்கு எக்ஸ்ட்ரா வேற கொடுத்துருக்கிறேன், ஏமா நல்லா ஆகல உங்களுக்கு, ஏன் நல்லா ஆகல? அந்த டாக்டருக்கு ஒரே கன்ஃபியூஷன். உடனே ஹையர் அத்தாரிட்டி போறாரு. சார் மாதிரி இந்த அம்மாவுடைய பாருங்க, இதான் ரிப்போர்ட்டு, 7 நாளைக்கு மருந்து கொடுத்தேன், இந்த அம்மா 8ஆம் நாள் பார்த்தா டெஸ்ட் பண்ண எல்லாம் அப்படியே இருக்கு டாக்டர். அவரு சொன்னார், இப்படி நடக்க சான்ஸே இல்லையாம்மா, யூ ஆர் வெரி ஸ்பெஷல் கேஸ்மா, இது இருங்க, உங்களை நான் வேற ஒரு இன்னும் ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு வரேன் இருங்கன்னு சொல்லி வேற டாக்டர் வெளியே இருந்து கொண்டு அந்த டாக்டர் டெஸ்ட் பண்றாரு. அவரு டெஸ்ட் பண்ண அவரு சொல்றாரு, இது இஸ் இம்பாசிபிள், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, இது 3 நாள் மாத்திரை சாப்பிட்டா போதும், நீங்க 7 நாளைக்கு கொடுத்துறீங்க, இது எப்படி சுகமாக போச்சு? அம்மா இங்க உட்காருங்க நீங்க. சரி, முதல் நாள் இந்த காலையில மத்தியானம் சாயங்காலம் போட வேண்டிய மாத்திரை சாப்பிட்டீங்களா? இல்ல டாக்டர், 2ஆவது நாள் போடு. 7 நாளும் சாப்பிடல, 8ஆவது நாள் வர சொன்னீங்க மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா மாத்திரையை வாங்கினேன், வீட்டுல போய் வச்சேன், ஆனா சாப்பிடல. யார் பொறுப்பு? மாத்திரைங்கிறது பைபிள் எல்லாரும் கையில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கற்றுக் கொடுத்துற இதெல்லாம் படி, இவைகளின் படி செய். அந்நிய தேவர்களை வணங்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், அதுக்கு படி செலுத்த வேண்டாம், தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து ஆராதனை செய்.
முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு அன்பு கூறுன்னு சொன்ன பிறகு இதை செஞ்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்க, மெசேஜே இல்லை. அடுத்த வாரம் சண்டே மெசேஜே இருக்காது, வெறும் சாட்சி தான். லைனா வந்து சாட்சி சொல்லுவாங்க, பாருங்க எங்க வாழ்க்கையில் தேவன் இப்படி ஒரு அற்புதத்தை செய்து இதுவரையும் நம்ம பார்க்கல. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், அதை we are not processing into our life. அதை நாம் செயல்முறைப்படுத்துவதில்லை வாழ்க்கையில. we never implemented into our life. தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார்? முதலாவது சொல்றார், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், மூன்றாம் நாள் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய அற்புதங்களை செய்வார். if you are not prepared to clean yourself, you are not submit yourself to cleanser, உன்னை சுத்தப்படுத்தாம, உன்னை சுத்திகரிக்காம என் தேவன் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ எதிர்பார்க்கிறதை கர்த்தர் செய்ய முடியாது. முதலாவது நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும். obey the word of Lord. தேவனாகிய கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிங்க, அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கடைசி ஒன்று சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் did not learn her lesson. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாடங்களை படிக்கவில்லை. they never learned the lesson. இங்கே ஒரு காரியத்தை நான் திரும்பி சொல்ல விரும்புகிறேன். அதாவது the God of the land is sent lions. Religious belief in the ancient Near East held the tranquility and success of the land was strongly identified with this God and the rights associated with his worship. நம்ம வந்து தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை ஆராதிக்கிற பொழுதுதான் அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பிள்ளையை நாங்கள் எப்படி ஆண்டவரை வளர்க்கணும் உங்களுக்குள்ள சொல்றாரு, என்னை ஆராதிச்சு பாரு, அந்த முறைமைகளை நான் கற்றுக் கொடுக்கிறேன். மெய்யான தேவனை நீ ஆராதிக்க உன்னை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உன்னை ஒப்புக் கொடுக்கிற பொழுது உன் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ அல்ல நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில கவனமாய் அவளை நடத்துங்க. நான் நம்ம பிள்ளைகளை நடத்துறேன். நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சத்தியத்தின் பாதையில நித்தமும் உன்னை நடத்துகிறேன் சொல்றேன் இல்லையா? ஆவிக்குரிய பிரகாரமாய் for the Lord hath made the covenant with descendant of Jacob and commanded them, do not worship any other gods, bow before them and serve them and offer the sacrifice to them. அந்நிய தேவர்களை நீ வணங்காதீங்க. தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள். அவரே வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. அப்படி எழுந்து நிற்போம். Glorious God. Glorious God. தேவனை ஆராதிக்கும்படியாக Thank you Lord. ஒரு விஷயம் கூட உங்க இருதயத்துல எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், Praise the Lord, உங்க வாழ்க்கையில எத்தனை தடைகள் இருந்தாலும் இன்னைக்கு அதை உடைக்க போறார். ஆவியானவர் இன்றைக்கு உடைக்க போகிறார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆனமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆனமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை
ஆச்சரியங்களும் உலகத்தின் அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். வல்லமை இறங்கட்டும். Right now, in the name of Jesus, the power of Holy Spirit enlighten your life today. அற்புதத்தின் வல்லமை இன்றைக்கு இறங்கி வருவதாக ராஜா. நாங்கள் இழந்த தலைவர்கள், நாங்கள் இழந்த சுதந்திரம், இழந்த சட்டத்திட்டங்கள், நாங்கள் இழந்த ஆவியானவர், நாங்கள் இழந்த பாடங்களை திரும்பவும் பெற்றுக்கொண்டோம். Receive everything today in the name of Jesus. In the name of Jesus. இழந்த எல்லாவற்றையும் என் தேவன் எங்களுக்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறார். நன்றி ஆவியானவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. உமக்காக தெரிந்து கொண்டதற்காய் நன்றி. இவர்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் நன்றி. பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. விசேஷித்த கிருபை இவர்கள் மேல் இறங்கட்டும். விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும். பிள்ளைகளின் 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 சுதந்திரத்தை இன்றைக்கு காணட்டும். இன்றைக்கு காணட்டும். ஆண்டவரே, செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. இவர்கள் எண்ணி முடியாத நன்மைகளை ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கொடுத்ததற்காக நன்றி. Thank you for the healing. Thank you for the miracles. Thank you for the wonders connected to this people. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Please be seated.